சரி அவங்கள வர சொல்லுங்க, நீங்கள் ஒரு டிபேட் எடுங்க, சாட்டை துரை கூட உட்காந்து பேசிடுவோம். யாருக்கு கொள்கை இருக்குது யாருக்கு கொள்கை இல்லைன்னு பேசிடுவோம் உட்காந்து. நம்ம பேசிடுவோம். நீங்கள் யார் வேணாலும் கூட்டுவாங்க, சீமானண்ணன் கூட வேணாம், சாட்டை துரைமகனே கூட்டுவாங்க, பேச நான் ரெடி, மோதி பார்ப்போம். முதலமைச்சரை சந்திக்கும் முன் சந்திக்கும் பின் ரெண்டா பிரிங்க சாட்டை துரைமகனோட வீடியோ சார். அதுக்கப்புறம் எத்தனை வீடியோ போட்டிருக்கா, அது முன்னாடி எத்தனை வீடியோ போட்டிருக்காரு பாருங்க. இதே சாட்டை துரைமுருகன் வாரிசு படத்துல எப்படி பேசியிருக்காரு மட்டும் பாருங்க. விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார், பிரிச்சு மேய்ஞ்சிருக்காருங்க. அந்த பாட்டுக்கெல்லாம் அவர் ஆடும்போது கூஸ் பம்ப்ஸுங்க, அப்படியே நானே எழுந்து ஆடணும் போல தோணிச்சுங்க. இப்போ அப்ப அது என்னவாய் இது என்னவாய். உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. அவன் வருடா வருடம் அவனோட கணக்கு என்ன சம்பாதிச்சான் என்ன செலவு பண்ணன்ற கணக்கை வருடா வருடம் அவன் வந்து மக்கள் மன்றத்தில் வைக்கணும். அதெல்லாம் தாண்டி என் கட்சியில் வருஷம் ஐடி ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நான் பப்ளிக் டொமைனில் இன்னி வரைக்கும் போட்டுட்டு இருக்கேன். 15 வருஷ கட்சி நாம் தமிழோட கணக்கு வழக்கு காட்ட சொல்லுங்க. உண்மையாகவே இவங்கெல்லாம் தமிழர்களா? நீங்கள் அவரை திட்ட உங்களுக்கு ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இங்கே கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு கொள்ளையடிக்கிற கூட்டம் தான் இருக்குது. 15 வருஷம் கழிச்சு உங்களால் 8% வாங்க முடியுது. முதல் எலெக்ஷன்லேயே 15-20% வந்துட்டார்ல. வணக்கம் பிரதர். தாவேக்காவை பற்றி ஒரு சில விஷயங்கள் இப்போ என்னன்னா, ஒரு பக்கம் திமுக அதிமுக இந்த மாதிரி கட்சிகள்லாம் யாரோட கூட்டணி, யாரோ அடுத்த கட்ட கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை ஷீட்சாரிங்க, அது மாதிரியான சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போ தாவேக்கா குறித்து பன்மைகளும் உட்கட்சி பூசல்கள் குறித்து நிறைய வரதை பார்க்க முடியுது. இது திட்டமிட்டு நடத்தப்படுறதா இல்லை இது உட்கட்சி பிரச்சனைகளில் திட்டமிட்டு பூம் செய்யப்படுதா? தாவேக்கா 1.5 வயசுக்கு வந்த ஒரு குழந்தை 1.5 வயசுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஏந்து நிற்கும், நடக்க ஆரம்பிக்கும். நடக்கும்போது தப்பு திப்புன்னு கீழே விழும், திருப்பி ஏந்து நடக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கும். அந்த பாயிண்ட் தான் இது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒன்றுமே பண்ணாமல் அப்போ என்ன அர்த்தம்? அந்த குழந்தை ஏந்துக்குது, நிற்கிது, நடக்குது, ஓடுது அப்படின்னா அப்போ அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். தெளிவாக வளருது, ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். ஒன்றுமே பண்ணாமல் அந்த குழந்தை அப்படியே பத்துக்குனே இருந்தால் என்ன பண்ணுவீங்க? என்னடா 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது, ஒன்றுமே பண்ணாமல் படுத்து கிடக்குது, எதுவுமே சத்தம் இல்லை, அமைதியாக இருக்குது, வெறும்னா படுத்துக்கிட்டே இருக்குன்னா சந்தேகம் வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போவீங்களா, கூட்டு போக மாட்டீங்களா? வளர்ச்சி சரியில்லைன்ட்டுன்னு. இப்போ இதுதான் அர்த்தம். இப்போ 1.5 வயசில் இந்த குழந்தைக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை, நல்லா வளர்ந்து வருது, கண்டதை பிடிச்சி இழுக்குது, டேபிள் மேலே இருக்கிறதான் பிடிச்சி இழுத்து விடுது, அம்மாவை பிடிச்சி இழுக்குது, அம்மா புடவை இழுக்குது, அம்மா இதை கத்துது, சத்தம் போடுது, ஊரையே கூட்டுது, ரெண்டா வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்குது, எதை பார்த்தாலும் பிடிச்சி இழுக்குது, கடிக்குது அப்படின்னா அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளருதுன்னு அர்த்தம். அதுதான் தாவேக்கால நடக்குது. ஸோ ஆரோக்கியமாக ஜனநாயக முறைப்படி நல்லா தெளிவாக வளர்ந்துட்டு இருக்கு. இல்லை என்னன்னா, தாவேக்கா சேர்ந்து 2 பேர் தற்கொலை முயற்சின்னு சொல்லி மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இந்த நிலைகளில் இந்த ஆடியோ லான்ச் தேவையான சில திமுக சார்ந்த பக்கங்களில் இது தொடர்ந்து ஒரு கேள்விகளாக எழுப்பப்படுது. நேற்றுக்கு டயர் வெடிச்சு 9 பேர் செத்து போயிட்டான், பார்த்தீங்களா? ஆமாம். அது யார் காரணம்? டிரைவரா காரணம்? தமிழக அரசோட போக்குவரத்து துறை சரிவர பராமரிக்காத நிலைமை. நான் நிறையா விஷயங்கள்லாம் ஓப்பனாக பேச முடியாது, அதுக்கு காலம் நேரம் வரும்போது நாங்கள் மைக்கை போட்டு தெருவாக பேசுவோம். அந்த டிரைவர்களோட பாடை நம்ம பேசிடுறோம் அசால்ட்டாக. அந்த டிரைவரோட மனநிலை யோசிச்சு பாருங்க, நீ என்ன நிலைமையில் இருப்பான்னு. தான் காரணமே இல்லை, ஆனால் அந்த டிரைவர் காரணம் அரெஸ்ட் பண்ணி உட்காத்தி வச்சுருக்கீங்க. அப்போது ஒரு பழுது, அது எவ்வளோ பழைய பஸ்ஸு, அந்த டயரோட நிலைமை என்ன நிலைமையில் இருக்குது? ஒரு டயர் பழுதாயிடுச்சுன்னா ஒரு தடவை பண்ணலாம், 2 தடவை பண்ணலாம், பஞ்சர் பண்ணலாம், ஒரு தடவை ரிட்ரீட் பண்ண சொல்லுவாங்க, ரிட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, 6 வாட்டி 7 வாட்டியாக பண்ணுவீங்க அந்த டயரை. அந்த டயர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ யாரோட காரணம்? ஒரு 9 பேர் குடும்பம் செத்து போச்சே, என்ன பண்ணலாம்? விழா நடத்தாமல் இருக்குது கவர்மெண்ட்டு. ஏங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. தாவேகாக்குள்ள நடந்தது வந்து உட்கட்சியில் நடக்கிற 1008 பஞ்சாயத்து, 1008 பிரச்சனைகள், அது எல்லா கட்சியிலையும் இருக்குது. எந்த கட்சியில் இல்லை? எல்லா கட்சியும் 75 வருஷ கட்சியிலே இருக்குது. இன்றைக்கும் வந்து அவ்வளோ துரைமுருகனை கண்டா நேருக்கு பிடிக்காது, நேருவை கண்டா ஆர் ராசாவுக்கு பிடிக்காது, ஆர் ராசாவை கண்டா டிஆர் பாலுக்கு பிடிக்காது, வெளியில எல்லாம் சொல்லிப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் அவன் பிள்ளைய கொண்டு வரணும், அவனை உட்காத்தி வச்சு காப்பாற்றிக்கணும், எப்படியாவது உதயநிதி ப்ரோ கிட்ட வந்து நல்ல பேரை வாங்கிட்டு அவரோட மனசு குளிர வச்சு அவரோட நண்பகத்தன்மையில கொண்டு வரணும்னு அவன் அப்பனும் அப்பிள்ளைங்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. சிற்றரசுகள் குறுநில மன்னர்கள் சிற்றரசுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மாமன்னருக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் இருக்கு இந்த நிலைமை. அது வந்து உட்கட்சி, எனக்கு அது தேவையில்லாது, நம்ம அதை பற்றி பேசணுன்ற அவசியம் இல்லை. 75 வருஷ கட்சியிலே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்ற போது 75 வார கட்சி தாங்க. அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கணும். அதுதான் வளர்ச்சி. எந்த இடத்துலையுமே சண்டை போடாமல் இருக்குது அப்படின்னா அது கட்சிக்கு வளர்ச்சியே இல்லைன்னு தான் அர்த்தம். சீமான் கேட்குறாரு, தூய சக்தின்னு சொல்கிறீங்க, இப்போது பிளாக் டிக்கெட்டில் ஜனநாயகம் படம் விற்கக்கூடாது, நிர்ணயிக்கப்பட்ட விலையை தாண்டி விற்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாரு. இதே கேள்வி நீங்கள் வந்து
இவங்களையும் பார்த்து கேட்கலாமே. முதல்ல அவர் சினிமாவில் இருந்துக்கிட்டு ஏதோ பேசணுமேன்னு பேசுகிறாரு. அவருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க. ஜனவரி 9 படம் ரிலீஸ். ஒருவேளை படம் ரிலீஸ் ஆகலை வச்சுப்போம், அது விஜய்னா தான் காரணமா? அப்படி வச்சுக்கலாமா? இல்லை இப்போ விஜய் நான் சொல்கிறாரு 9 ரிலீஸ் பண்ண வேணாம், April 14 ரிலீஸ் பண்ணிக்கலாம், எலெக்ஷன் கரெக்டாக 10 நாள் முன்னாடி பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் வச்சுப்போங்க. சரிங்கன்னு தலையாட்டிடுவாங்களா? அது ஒரு வியாபாரம். நீங்கள் நடிச்சிட்டீங்க, காசை வாங்கிட்டீங்க, கிளம்புங்க. எங்கேயாவது விஜய்னா நீங்கள் எல்லாம் மினிமம் 1000 ரூபாய்க்கு கொடுத்து பார்க்கணும் டிக்கெட்டை அப்படின்னு சொல்கிறாரா? சொல்லலை. ரெண்டாவது, இதெல்லாம் தாண்டி நான் பல இடத்துல சொல்லிட்டேன், இதெல்லாம் தாண்டி அவர் நடிக்கிறாரு, நடிப்போட அவர் வேலை முடிஞ்சு போச்சு. அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க, அவர் ஒரு சஜஷன் கொடுப்பாரு. அந்த எண்ட் பாயிண்ட்டு கேவிஎன்ன்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் அது எல்லாமே டிசைட் பண்ணுது. புரியுதுங்களா? இது மலேசியாவில் வைக்கணுமா, சிங்கப்பூரில் வைக்கணுமா, அமெரிக்காவில் வைக்கணுமா, ஆண்டிப்பட்டியில் வைக்கணுமா அப்படின்றதெல்லாம் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இவர் அதுக்குள்ளே வரணும். முதல்ல அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது இதெல்லாம் எனக்கு செய்யணும்னு சொல்லி தான் சைன் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் காசு, ப்ரமோஷன். அதே அஜித் சார் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவார். இது எதுலேயுமே நான் கலந்துக்க மாட்டேன், ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்க மாட்டேன், ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வரமாட்டேன், எந்த ப்ரொமோஷன்லையும் கலந்துக்க மாட்டேன்னா அவர் அக்ரிமெண்ட் போடுறார். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துவரன் கூட தான் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகிறார். ஸோ இது எதுவுமே ஒரு இதில் இருக்குது. நீங்கள் நினச்ச சமயம்லாம் மாற்ற முடியாது. இப்போ அவர் மாற்றினார் வச்சிங்க. இப்போ உதாரணத்துக்கு மலேசியாவுக்கு நான் வரல, ப்ரமோஷனுக்கு விஜய் சார் சொன்னார்னா இதனால் எனக்கு 200 கோடி லாஸ் அப்படின்னு கேவிஎன் விஜய் நான் மேலே கேஸே போடலாம். ஹி ஹேஸ் டு பே டிஃபமேஷன் கேசஸ். இதெல்லாம் நிறையா நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அதனால் இப்போ என்ன கேள்விக்கு நீங்கள் சீமானோட கேள்விக்கு வரீங்க. சீமான என்ன சினிமாவில் இருக்குது, இந்த பணம் யாருக்கு போகுது, இந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு போய் சேருது காசு. 1000 ரூபான்றது சோ கால்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி எது உலகத்துக்கே தெரியும். அந்த கம்பெனி தான் அந்த காசு போகுது. ஒன்று அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போகும், இப்போ ஸ்ட்ரைட்டாக எடுக்க மாட்டாங்க, பின்னாமி பேரில் எடுத்து பண்ணுறாங்க, அவ்வளோதான். அப்படி தான் போகுமே தவிர வேறு எப்படியும் அவருக்கு ஒன்றும் போதில்லை. அதில் நீ 1000 ரூபா வந்தாலும். இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், இந்த படம் இப்போ 1000 கோடி அடிச்சிச்சு, 2000 கோடி அடிச்சிச்சு வச்சுப்போம் இந்த படம். அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில் யோசித்து பார்க்க முடியலங்க. இந்தியா இண்டஸ்ட்ரியில் 2000 கோடி அடிச்சிச்சிங்க. அப்போ அவருக்கு 2000 கோடியில் அப்போ 2000 கோடி அடிச்சுது, 200 கோடி உனக்கு சம்பளம் பேசினேன், எனக்கு 2000 கோடி வந்துச்சு, இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 100 கோடி வச்சுக்கொண்டு கொடுப்பாங்களா கேவின்னு? அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கொடுக்க போதா? கிடையாது. இல்லை அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் அதில் காசு வர போதா? அங்கே இருக்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான் காசு போகுது, அந்த தேட்டருக்கு போகுது, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போகுது. இது ஒரு செயின். அவர் வந்தார், நடித்தார், காசு வாங்கிட்டார், போயிட்டார். எந்த இடத்துலையுமே அவர் ஈக்குவிக்கல. அதோட எண்ணம் அவர் கிடையாது. மேபி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கடைசி படம் ஒரு வார்த்தை கூட சொல்லலாம், டிக்கெட் வாங்காதீங்க அப்படின்ட்டு ரசிகர்கிட்ட. பட் அதை ஏற்றுக்கணும்ல. இப்போ நீங்கள் இங்கே கூட தான் போடுறீங்க, பாட்டில் குடிக்காதீர்கள், குடும்பத்தை கெடுக்கும், குடியை கெடுக்கும், குடியை கெடுக்கணும். ஏன் குடிக்கணும் அத்தனை பேரும்? அப்போ அது யார் காரணம்? என்ன சிகரெட்டை இது பண்ணாதீர்கள், கேன்சர் வரும்னு சொல்லி போட்டிருக்கான், புற்றுநோய் வரும்ட்டுன்னு. ஆனால் பிடிக்கணும், பிடிச்சி தானே இருக்கான், சொல்லியே செய்யலை. ஸோ அப்போது மக்கள் இப்போ ரொம்ப சிம்பிள் பிரதர், யாரால் முடியுமோ அவங்க வாங்கி பார்க்க போகிறாங்க. இது ஒன்றும் மேண்டேட்ரி கிடையாது. இல்லை, சாட்டை துரைமுருகன் தொடர்ந்து தாவேக்காவை நோக்கி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சீமான் கூட நேற்று இங்கே எச்சியில் கட்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நாம் தமிழர் கட்சிக்கு உங்களை நோக்கி தாவேக்காவை நோக்கி அதிகமாக அட்டாக் செய்வதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவங்க தோக்கிறதுக்கான சில அறிகுறிகள் தெரியுது. தோக்கிறதுக்காக அறிகுறிகள்னா அந்த 8% பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். 8% வாக்கு வாங்குறாங்கல்ல, அந்த 8% வாக்குல தோக்க போகிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் தோக்குறாங்கன்னா உடனே ஆட்சியில் உட்காந்தாங்க, அதிகாரத்தில் உட்காந்தாங்க, அதனால் தோக்குறாங்கன்னு நான் சொல்ல. சீமானோட வளர்ச்சி இருக்குல்ல, அண்ணனோட வளர்ச்சி, சீமானோட வளர்ச்சி, அது இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரிஞ்சு போச்சு. 99% கன்ஃபார்ம்டு பிரதர். அவங்க 8% வாக்குகள் வாங்க இந்த வாட்டி முடியவே முடியாது. ஏனென்றால் யானை தன் தலையில் மண்ணை வாரிக்கொள்வது போல், தவளை தன் வாயால் கெடுவது போல், இது அவர்கள் எடுத்திருக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ். ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவில் தப்பான ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் அவரை திட்ட உங்களுக்கு ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாம் தமிழில் இருக்கும் மக்களாக இருக்கட்டும், நாம் தமிழர் நான் ஓப்பனாக சொல்கிறேன், 2021 நான் நாம் தமிழர் தான் ஓட்டு போட்டேன். 2021 நான் நாம் தமிழர் தான் ஓட்டு போட்டேன். இந்த 2 திராவிட அரசியல் வேண்டாம் அப்படின்னு நாம் தமிழர் தான் நானே ஓட்டு போட்டேன். ஆனால் இந்த மாதிரி நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன். என்ன மாதிரி நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் நீங்கள் எதை நோக்கி பயணித்தீர்களோ அதில் வெளில போயிட்டீங்க. உங்கள் கொள்கையை, அடிப்படை கொள்கையே தவறு. நீங்கள் பேசவே கூடாது இனிமேல். தாவேக்காக்கு தான் கொள்கையே இல்லை அப்படின்னு யார் சொன்னா? அது நாம் தமிழர் தரப்பில் சாட்டை துரைமுருகன் போன்றவங்க. சரி, அவங்கள வர சொல்லுங்க, நீங்கள் ஒரு டிபேட் எடுங்க, சாட்டை துரைமுருகன் கூட உட்காந்து பேசிடுவோம். யாருக்கு கொள்கை இருக்குது, யாருக்கு கொள்கை இல்லைன்னு பேசிடுவோம். உட்காந்து நம்ம பேசிடுவோம். நீங்கள் யார் வேணாலும் கூட்டுவாங்க, சீமானண்ணன் கூட வேணாம், சாட்டை துரைமுருகனே கூட்டுவாங்க, பேச ரெடி. பின்னாடி 4 கொள்கை தலைவரை வச்சிருக்கீங்க. ஒரு சின்ன பையனுக்கு அவங்கள பற்றி யாரும் சொல்ல தெரியாமல் கூட இருக்கலாம், 4 பேருடைய பேர் கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. கட்சியிலே 4 பேர் தெரியலையே, அந்த கொள்கை தலைவர் பேர் தெரிலன்றதை வச்சுப்போமே. அது புது கட்சி, நிறையா பேருக்கு தெரியல, அவங்க புதுசாக வளர்ந்து வராங்க, இருக்கட்டும். 15 வருஷ கட்சி,
எனக்கு 2 பேர் தெரியும், யார் பேருமே தெரியாது. சீமானனை மட்டும்தான் தெரியும். வேறு யார் இருக்கா? இது பெரியவா இல்லை? சரி, அப்போ வந்து இப்போ திமுகவில் எத்தனை பேருக்கு கொள்கை தலைவர் தெரியும்? அதிமுகவோட கொள்கை தலைவர் யார்? நாம் தமிழர் விட்டுருங்க, நாம் தமிழரோட கொள்கை தலைவர் யார்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு பாட்டியம்மாட்ட போய் கேளுங்க. காங்கிரஸ் 150 வருஷ கட்சிங்க, கொள்கை தலைவர் யாருங்க? அது ஒரு ஜனநாயகம், அந்த மாதிரி தான் வருவாங்க. டக்குன்னு சொல்ல வரல. அவங்க கொள்கை தலைவர் யார் அப்படின்றது. ஸ்வராஜ்யம் எடுத்து வச்சிருக்காங்க. வந்து இதோட கொள்கை என்ன? காங்கிரஸோட கொள்கை என்ன? எத்தனை பேர் தெரியும்? திமுக கொள்கை, அதிமுக கொள்கை என்ன? 6 வாட்டி ஆட்சி திமுக ஜாஸ்தி அமைச்சிருக்காங்க. 55 வருஷ கட்சி. அதிமுக கொள்கை சொல்லுங்க. திமுகவுடைய கொள்கை தான் அவங்க கொள்கையும் கிடையாது. திமுக கொள்கை இருக்குன்னா அப்புறம் எதுக்கு அதிமுக ஓட்டு போடணும்? திமுக ஓட்டு போடுவேன் கிடையாது. அதுதான் சொல்ல வரல. இங்கே கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு கொள்ளையடிக்கிற கூட்டம் தான் இருக்குன்னு சொல்ல வரோம். அதாவது தெளிவுபடுத்திட்டாரு. அண்ணாவை காமிச்சு, காமராஜரை காமிச்சு, பெரியாரை காமிச்சு கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொள்கை கிடையாது, கொள்ளையடிக்கிற தான் உங்களோட கொள்கையே அப்படின்னு சொல்லிட்டார்ல. நான் என்ன சொல்கிறேன், கொள்கை இருக்கா இல்லையான்னு வாங்க உட்காந்து பேசுவோம், டிபேட் வச்சுக்கலாம். நான் ஓப்பனாகவே வந்து சாட்டை துரைமுருகனுக்கு இது கொடுக்குறேன், வாங்க 2 பேரும் உட்காந்து பேசுவோம். நாம் தமிழர் கொள்கை எடுத்து பேசுவோம், தாவேக்கா கொள்கை எடுத்து பேசுவோம், மோதி பார்ப்போம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தாவேக்கா கொள்கைக்கு போகிறீங்க, அவங்கள ஓரம் கட்டுங்க, அவங்களுக்கு கொள்கை இல்லைங்க. தாயிகா, தமிழ்நாடு இளைஞர் கட்சி, தமிழ்நாடு, நாங்களாம் ரொம்ப சின்ன கட்சி, உங்கள் கம்பாரிசன்லாம் நாங்கள் மடு, நீங்கள் மலை. எதுக்கு? நாம் தமிழர் கம்பெனி நாங்கள் மடு, நீங்கள் மலை. உங்கள் நம்ம 2 பேர் கொள்கையை உட்காந்து பேசுவோமா? ஜல்லிக்கட்டு புரட்சின்னு உதயமானோம் நாங்கள், நம்ம பேசுவோம். இந்தியாவிலேயே எங்களை மாதிரி கொள்கை வச்சுருக்கேன் எவனுமே கிடையாது, எங்கள் கட்சி மாதிரி. அவன் ஓட்டு போட்டான், எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும்? இல்லை பேசுகிறேன்னா, அதாவது என்னென்னா, எதையாவது ஒன்று எது இல்லையோ அதை வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறது. 20% வாக்குகள் ஜாஸ்தி வச்சிருக்காரு. 15 வருஷம் கழிச்சு உங்களால் 8% வாங்க முடியுது. முதல் எலெக்ஷன்லேயே 15-20% வந்துட்டார்ல, அதை பார்க்கணும்ல. வாங்கினதுக்கப்புறம் பேசுவோன்றா, அப்போ சரி வாங்கினதுக்கப்புறம் பேசுவோம். இது வரைக்கும் இவர் சாதாரணமாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அதுக்கு யார் முதலமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர்லேருந்து டைரெக்டாக இப்போ ஹிட் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. வந்து இவர் என்ன சொன்னார்? பிராமண கடப்பாறையை எடுத்துக்கொண்டு திராவிட கட்டிடத்தை உடைப்பேன் அப்படின்னாரு. ஒரு ரியாக்ஷன் கூட வரல அவங்க சைட்லேருந்து, ஒட்டுமொத்த திராவிட கட்சியிலேருந்து வரல. நீங்கள் வெறும் திமுக மட்டும் இல்லை, திராவிடத்தை ஆதரிக்கும் எத்தனை கட்சி இருக்குது? திமுக, அதிமுக, மதிமுக, தேமுதிக, எல்லா கழகங்களும் திராவிடத்தை ஆதரிக்கிற கட்சி தான். யாராவது ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா? ஏன் பண்ணல? இதே வார்த்தையை இப்போ இவர் சொன்னதை இவர் சொல்லியிருந்தார் வச்சுக்கிங்க, பிராமணம் சொல்ல மாட்டார். பெரியார் என்ற கடப்பாறையை எடுத்து, சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்ல வரேன், திமுக என்ற கட்டிடத்தை நான் இடித்து காலி பண்ணுவேன் அப்படின்னு சும்மா சொல்கிறாரு. இல்லை ஜனநாயகம் என்ற ஒரு இதை எடுத்து உங்கள் பாசிச ஆட்சி திமுகன்ற ஒரு கட்டிடத்தை இடித்து உடைப்பேன்னு சொன்னார்னா, இது பேசு பொருளாக மாறி இருக்காது. அடுத்த 5 நாளைக்கு இது டிபேட், 5 நாளைக்கு பேசு பொருள், 5 நாளைக்கு லைவ்ல இருந்திருக்கும். அப்போ என்னன்னா, யூ ஆர் நாட் எ சீரியஸ் கண்டெண்டர் ஃபார் திஸ் இன் திஸ் ரேஸ். உங்களை காமெடி பீஸாக பார்க்குறான். இதே சாட்டை துரைமுருகன் காசுக்கு விலை போயிட்டாரு, ஒரு வீடியோ போட்டால் 2 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியாது, நான் பார்க்காம நம்ம பேசுகிற பழக்கம் கிடையாது. ஆனால் இவர் பண்ணுறத ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுறார், 2 வீடியோ 3 வீடியோ போடுறார், குறைஞ்சபட்சம் 2 வீடியோ, அட்லீஸ்ட் ஒரு வீடியோ போடுறாரு. அப்போது அமௌண்ட் வாங்குறாரோ அப்படின்னு. ஏன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள், முதலமைச்சரை சந்திக்கும் முன் சந்திக்கும் பின்னு 2ஆக பிரிங்க சாட்டை துரைமுருகனோட வீடியோஸை. அதுக்கப்புறம் எத்தனை வீடியோ போட்டிருக்கா, அது முன்னாடி எத்தனை வீடியோ போட்டிருக்காரு பாருங்கள். புரியுதா? நம்பர் 1 பாயிண்ட். இதே சாட்டை துரைமுருகன் வாரிசு படத்தில் எப்படி பேசியிருக்காரு மட்டும் பாருங்கள். அந்த படம் ரொம்ப நல்ல படம், டீசெண்டான படம் வச்சுப்போமே. இத்தனைக்கும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய விமர்சனம், எதிர்பார்த்த அளவு இல்லை, ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தோம், வாட் எவர் இட் இஸ். ஆனால் இவர் என்ன மாதிரி சொல்லியிருப்பார் பாருங்க, விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார், பிரித்து மேய்ஞ்சிருக்காருங்க. அந்த பாட்டுக்கெல்லாம் அவர் ஆடும்போது கூஸ் பம்ப்ஸுங்க, அப்படியே நானே ஏந்து ஆடணும் போல தோணிச்சிங்க. அப்போ அது அண்ணாவாய், இது என்னவாய்? இப்போ ஏதோ பேசுகிறாரு, ஒரு வளர்ந்து வரான் சிவகார்த்தின்னு ஒரு பையன், அவனை பார்த்து பயப்படுறீங்க, தொட நடுங்குறீங்க, உங்கள் டப்பா டான்ஸ் ஆடுது பார்த்தீங்களா, நீங்களாம் அவுட்டு, அவன் தான் இனிமே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க. அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? இதெல்லாம் கொள்கையா? முதல்ல நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் பிரதர், உண்மையாகவே இவங்கெல்லாம் தமிழர்களா? சத்தியமாக எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏன் தெரியுமா? தமிழன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன்கிட்ட இருக்கிற ஒரு நேர்த்தி, அவன்கிட்ட இருக்கிற ஒரு அறம் எவனுக்குமே கிடையாது. தன் வீடு தேடி வரும் கொலையாளியாக இருந்தால் கூட விருந்தோம்பல்னு ஒன்று இருக்கும் அவங்ககிட்ட. நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு வந்தால் கூட கொல்லுக்கோ, ஆனால் அதுக்கு முன்னாடி என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு சாப்பிட்டுடு 2 வாய் அப்படிமா. மனுநீதி சோழன் பற்றின எவ்வளோ பெரிய இதெல்லாம் இருக்குது நம்மளோட இதில். எத்தனை அரசர்கள், எவ்வளோ பெரிய இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. அது உண்மையா பொய்யான்னு தாண்டி அப்படிப்பட்ட அறக்கதைகள். இதை விடுங்க, திருக்குறளில் புறங்கூறாமைன்னு ஒரு 10 குறள் எழுதியிருக்கான். 10 குறள் எழுதியிருக்கான் ஒருத்தன். ஒன்றையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? எதுக்கு பேசுகிறீங்க? நான் இப்போ என்ன கேட்குறேன் பிரதர், இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்,
யாரை நான் அதுவும் தரக்குறைவாக அதுவும் பேசலை. நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ரைட். இப்போ சீமானன்ட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறீங்க. உண்மையான தமிழை என்ன பண்ணுவான்? இப்போ நான் சீமானன் ரேஞ்சுக்கு இருக்கேன் வச்சுப்போமே, மீடியா கூப்பிட்டு எனக்கு கேள்வி கேட்குது, கேட்டால் நான் பதில் சொல்லுவேன். திருப்பி ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன சொல்லுவேன்? பிரதர், ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன், 2 வாட்டி சொல்லிட்டேன், அவர்கிட்ட பதில் வாங்கிட்டு கேள்விக்கு பதில் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் திருப்பி அது பதில் சொல்கிறேன். இல்லைன்னா இது மரியாதை இல்லைல்ல. இதுதான் புறங்கூறாமை. இது சொல்கிறவன் தான் தமிழை. நீங்கள் அடுத்த வாட்டி என்ன சாட்டையின் துறைமுருகன் சம்மந்தம் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, பிரதர் நான் ஏற்கனவே உங்களுக்கு வாட்டி சொல்லிட்டேன், அதுக்கு நீங்கள் அவர்கிட்ட பதில் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், இப்போ நான் விமர்சனிக்கிறதுல மரியாதை இல்லை அப்படின்னு நான் ஒதுங்கிடுவேன். முதல் முறை மேக்ஸிமம் 2 முறை தான் நான் விமர்சனம் பண்ணுவேன். நீங்கள் தொடர்ந்து 3 வாட்டி அடுத்த வாட்டி நடக்கும்போது நேர்காணலையோ அதுக்கு அடுத்த வாட்டி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே உங்ககிட்ட பதில் கேட்டேன்ல பிரதர், நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்துட்டேன்ல, வாங்க 2 பேரும் உட்காந்து பேசலான்னு நான் கேட்டேன்ல, வர சொல்லுங்கள் பேசுவோம். தாவேக்கா கொள்கைக்கு ஏன் போகிறீங்க பாஸ்? தாயிக்கா கொள்கையும் உங்கள் கொள்கையும் மோதி பார்க்கலாம், சொல்லுங்கள் பார்ப்போம். எழுதி வைக்கிறேன், உங்கள் தூரம் எங்கள் கொள்கை எவ்வளோ சிறந்தது நான் காட்டுறேன், ப்ரூவ் பண்ணுறேன், நான் இந்தியாக்கே சேலஞ்ச் பண்ணுறேன்றேன். எங்கள் கொள்கை எப்படி வச்சுருக்கோம், எவங்களையும் இல்லாத எங்ககிட்ட இருக்குது. ரைட் டு ரீகால் நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம். எவனுமே சொத்து வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் வச்சுருக்கோம். எவனுமே பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கோம். அரசியலை வெறும் சேவையாக மட்டுமே செய்ய வேண்டும்ன்றதுக்கு பல விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கோம். வருஷம் உன்னோட சொத்து குறிப்பு உன்னோட சொத்து இதை காட்டணும்னு வச்சுருக்கோம். எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக மக்கள் மன்றத்தில் வைக்கணும். என் கட்சியில் ஒருத்தன் எம்எல்ஏ ஆகனா அப்படின்னா அவன் வந்து ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ராஜினாமா கடிதத்தை எடுத்துகிட்டு போகணும். பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ராஜினாமா கடிதத்தை கொடுக்கணும். ரைட் டு ரீகால் இது வரைக்கும் எந்த கட்சியும் இந்தியாவிலே இல்லை. அதே மாதிரி அவன் எந்த பிஸ்னஸும் பண்ணக்கூடாது. ஒருவேளை அவன் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலோ பிஸ்னஸ் பண்ணாலோ அவன் பதவி ஏற்றுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு வரணும். 3வது, அவன் எந்த காலத்துலேயும் அவன் பேர்லையோ அவன் ரத்த சொந்தத்து பேர்லையோ சொத்தே வாங்கக்கூடாது. 4வது, அவன் வருடம் அவனோட கணக்கு என்ன சம்பாதிச்சான் என்ன செலவு பண்ணான்ற கணக்கை வருடம் அவன் வந்து மக்கள் மன்றத்தில் வைக்கணும். 5வது, ஒரு வருடத்துக்கு 3 கோடி ரூபாய் பணம் கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு எம்எல்ஏக்கு. அவரோட இஷ்டம், அந்த தொகுதிக்கு என்ன வேணாலும் செலவு பண்ணலாம். அது என்ன செலவு பண்ண, அந்த செலவு என்னன்ற காயின்ட்டோட எல்லாத்தையுமே டோட்டலாக எடுத்து வைக்கணும். அதெல்லாம் தாண்டி என் கட்சியில் வருஷம் ஐடி ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நான் பப்ளிக் டொமைனில் இன்னி வரைக்கும் போட்டுட்ருக்கேன். 15 வருஷ கட்சி நாம் தமிழோட கணக்கு வழக்கு காட்ட சொல்லுங்கள், எங்கே கொடுத்துருக்காரு? எவ்ரி 2 இயர்ஸ் ஜனநாயகம் மறுபடி எலெக்ஷன் நடக்குது என் கட்சியில். 3 எலெக்ஷன் இது வரைக்கும். ஃபஸ்ட்டு கிடையாது, ரெஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் இருந்தோம். முதல் 2 வருஷம் இல்லை, 4 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை. ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒருத்தரும் நாங்கள் பண்ணுறோம் ஜனநாயக முறைப்படி. எவ்வளோ எலெக்ஷன் நடந்துச்சு நாம் தமிழரில்? ஸோ இப்போ இவ்வளோ பேசுகிறீங்களா, இதெல்லாம் நான் எடுத்து வைக்கலாம்ல? அது தனிப்பட்ட விஷயம். உங்களோட எதிரி யாரோ அதை தான் சொல்ல வரேன். இது அவர்களே பார்த்து கொள்ளக்கூடிய, அதாவது அவங்களே தே ஹவ் டிசைடட் ஜெயிக்க போதில்லை, துட்டியாவது வாங்கிப்போம் அப்படின்னு பணத்தை வாங்கிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று பண்ணி இப்பவும் சொல்கிறேன். நான் வாங்கினான்னு சொல்ல நம்ம பார்க்காம பேசக்கூடாது. பட் சொல்கிறாங்க இல்லையா, அதனால தான் இப்படி இருக்காங்கன்னு, அது சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறது. அப்படி தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் தாண்டி அவர்கள் தமிழர்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. உண்மையிலே தமிழை இந்த மாதிரி பிஹேவ் பண்ணவே மாட்டான். என் வேலை என்னவோ அதை செய்கிறேன், அவர் என்னவோ பண்ணிட்டு போகிறாரு. என்னோட குறிக்கோள் எதை நோக்கி பயணிக்கிறேன்? நான் ஒரு ஆளை சிறந்த தமிழகத்தை கட்டமைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த கட்டமைக்கிற வேலையை விட்டுட்டு பாக்கி சித்தால் வேலை செஞ்சுக்கிறீங்க. இதான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதான் நான் சொல்ல முடியும். இப்போ உங்களோடு இருந்த நண்பர், அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. காமேஷ் அவர்கள் தொடர்ந்து தாவேக்காக்கு ஆதரவாக பேசக்கூடியவர், தாவேக்காவுடைய பார்வையாளர் தொண்டர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்கக்கூடியவர். நீங்கள் எப்போது தாவேக்காவா? இல்லை, இது வந்து அப்படி கிடையாது. அவர் வந்து என்னோட இணைஞ்ச நண்பர் கிடையாது, என் கட்சியில் பயணித்தவர். அனந்தஜித் தான் நீங்கள் சொல்கிறீங்க. அவர் எங்கள் கட்சியிலே இருந்தவர். ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் எங்கள் டீமில் வந்து ஜாயின் பண்ணி அவர் தெரிஞ்சதுனால உங்கள் எல்லாரும் தெரியுது. இந்த மாதிரி நிறையா பேர் போய் சேர்ந்துருக்கேன். என் கட்சியில் இருக்கிற மாநில இணைச்சி எல்லாரும் போய் சேர்ந்துருக்கேன். நியாயமாக பார்த்தா நான் தான் அவ்வளோ கோவப்படணும் தாவேக்கா மேலே. எங்கள் கட்சியோட இடத்துல எங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு 20% மேலே 30% மக்கள் போய் தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். அந்த முன்ன திருவாரூர் டீம்லேருந்து ஒரு போயிட்டாங்க, திருப்பூர்லேருந்து ஒரு டீமு, கோயம்புத்தூர்லேருந்து ஒன்று, இந்த பக்கம் திருவள்ளூர் டீம்லேருந்து ஒரு டீமு. நான் சொன்னேன், மாநில இணை செயலாளர் போயிட்டு கட்சியில் சேர்ந்துட்டார் அவங்க கட்சியில். அனந்தஜித் போயிட்டார். இது வந்து அது யாரையும் தடுக்க முடியாது, அது அவர்களோட விஷயம். 2வது, அதை தாண்டி நாங்கள் அதை ஒன்றும் தவறாகவும் நான் பார்க்கல. ஏன்னா அவனோட லைஃபு, அவன் மேலே வளர்ந்து வரணும். அவனை இங்கே உட்காந்து வச்சுக்கிட்டு அவனை அழிக்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. நாளைக்கு நான் வளராமல் போகலாம். இன்னைக்கு நான் ஆதரவாக பேசுகிறேன், நாளைக்கு என்னை தாவேக்கா தூக்கி கூட வெளில போட்டுடலாம். இனி எங்களுக்கும் தாவேக்காக்கும் சம்மந்தம் இல்லை, தாயிக்காக்கும் சம்மந்தம் இல்லை. இனி அவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக அவர் யாரிடம் எங்கேயும் பேசக்கூடாது. அதே விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புகிறீங்க, அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிறீங்க. அப்படி இருக்கும்போது காமேஷ் அவர்களும் அதில் இணையலாமே, அதில் என்ன தடைகள் இருக்காதா கருது? இல்லை, தடைகள்னு எதுவுமே கிடையாது. நான் தடைகளாக எதுவும் பார்க்கல. நமக்கு ஒரு ஐடென்டிட்டி ஒன்று
செட் பண்ணிட்டோம் தாய்க்கான. எங்களோட வேலை என்னன்னா இளைஞர்களை அரசியல் ரீதியாக மயப்படுத்தி அவர்களை கொண்டு போய் உருவாக்குறது தான். நாங்கள் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அனந்தஜித் போனால் ஒரு அனந்தஜித் போனால் 100 அனந்தஜித் எங்களால் உருவாக்க முடியும். ஆல்ரெடி உருவாகி இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் வரும்போது அவங்க வெளியில் வருவாங்க. ஒரு இந்த மாதிரி தெரியும், நரேஷை தெரிஞ்சிருக்கும், லோகேஷை தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர், கோகுல்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். எங்களுக்கு அருண் ஒரு பையன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 10, 15, 20 பசங்க மேலே பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அங்கங்கே தெரிஞ்சவங்கள், முகம் தெரிஞ்சவர்கள் ஒரு 7-8 பேர். அதில் அனந்தஜித் ஒருத்தர். அவர் ஆக்சுவலி வந்து 21 வரைக்கும் நமக்கு 2020 நினைக்கிறேன் எலெக்ஷன் வரைக்கும் இருந்தார், 21 வரைக்கும். அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஃபேக்கல்ட்டி, அவர் ஐஏஎஸ்க்காக போயிட்டார் எக்ஸாம் எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு, கட்சியை விட்டுட்டு. முடிச்சுட்டு வரும்போது நான் 3 வருஷமாக அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால அவரால் கண்டினியூ பண்ண முடியல ஐஏஎஸை. இப்போ ஃபேக்கல்ட்டியாக மாட்டார். பட் இஸ் அகைன் ட்ரைங் இட் அவுட் நினைக்கிறேன் நான். அவர் வரும்போது கேட்டது தான். ஆனால் இந்த மாதிரி வந்து ஜென்ரலாக பேச ஆரம்பித்தார். பேசுங்க தம்பி, உன்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னால். அவருக்கு வளர்ச்சி கிடைக்குதுன்ற போது நாங்கள் ரொம்ப சின்ன கட்சி, எல்லாருக்குமே வந்து அந்த பொறுமை, அந்த நிதானம் கொண்டு போகணுன்றதுக்கா இல்லை, அடுத்து போகணுன்னு இருக்கும்ல. நீ காமேஷோட ப்ராப்ளம் ஆயிட்டார் அனந்தஜித், அதை ஒத்துட்டு தான் ஆகணும். அது சகஜம் தானே. அதாவது வந்து என்ன இருந்தாலும் தாய் கழகம், பறவைகள் கூட்டில் இருக்கு, தனக்கு பறக்க சக்தி வந்தோடனே பறந்து போயிடும்ல, அந்த மாதிரி தானே. ஸோ போகட்டும், நல்லா இருக்கட்டும், வாழட்டும், நல்ல பெரிய அரசியல்வாதியாக வரட்டும். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், மக்களுக்கு நல்லது செய்யுங்க. எங்கே போனாலும், எந்த கட்சிக்கு வேணாலும் போ, அது உன்னோட தனிப்பட்ட விஷயம். அரசியல் கற்றுக் கொடுக்க வேண்டியது தான் என்னோட வேலை, புரியுதா? அதை நான் ஒன்று செதுக்குறேன். இல்லை, காமேஷ் தாவேக்கால இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்கல. இல்லை, இது எனக்கு தெரிஞ்சு இல்லை. பட்டு பார்ப்போம், நேரம் காலம் வந்தால் சொல்ல முடியும். ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன கட்சி தான், ஆனால் எங்களுக்கு கொடுத்த அங்கீகாரம் வந்து மிக பெருசு. அதுதான் வந்து தாவேக்கால இருக்க ஒரு மிகப்பெரிய ஜனநாயகமாக பார்க்குறேன். ஆனந்தண்ணா இருக்கட்டும், விஜய்னா சாராக இருக்கட்டும், விஜய்னாவாக இருக்கட்டும், ஆனந்தண்ணாவாக இருக்கட்டும், எங்களுக்கான ஒரு மரியாதை இருக்குல்ல, அது வந்து எந்த கட்சியும் இப்படி கிடைக்காது. உங்களுக்கு அழைப்பு வந்ததா? அழைப்பே வந்துருச்சு பிரதர், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நாங்கள் பயணிக்கிறோம்ல, இந்த பயணம் வந்து ஒரு சின்ன கட்சி கொடுக்குற ஒரு சாதாரணமாக அப்படி பார்க்கல, ஒரு சம ரீதியாக, சக கட்சியாக, சக தோழனாக எங்களை பார்க்குறாங்க தாவேக்கா. ஸோ இன்னைக்குமே நான் சொல்கிறேன் இல்லையா, என்னால் வந்து ஆனந்தண்ணனை அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போய் பார்க்க முடியும். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குல்ல, அது தேவையில்லை. நான் போய் நின்னா வந்திருக்கேன் பார்க்கணுன்னா சரி வர சொல்லுங்கன்னு பார்ப்பாரு. ஏன் தம்பி நீ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர வேண்டியதானே? ஏன் இப்போ வந்து அவ்வளோ வேலையிலையும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பிஸின்னு இருந்தாலும் என்ன பார்ப்பாரு, உன சொந்த தம்பியாக பார்க்குறாரு, சொந்த தம்பியாக பார்க்குறாரு. அவ்வளோதானே தவிர அது மாற்றாந்தாயின் பிள்ளை, மாற்றாந்து கட்சியாக அவர் பார்க்கல. ஏன்னா இப்படி வச்சுக்கிங்களேன், தீகா திமுக மாதிரி தாயிக்கா தாவேக்கான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வேற ஒரு கட்சி இதே மாதிரி இருக்கு, அதை நான் சொன்ன உடனே பி டீம் சி டீம்னு உடனே போட்டுருவானுங்க. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி ஒரு கட்சி டெல்லியில் இருக்குது. நான் அதை வச்சு அவங்க அதே மாதிரி ஒரு கட்சி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிளேட்ஸில் போட்டோன்னா உடனே அதை வந்து ஆக்கிடுவாங்க. ஸோ அதனால தீகா திமுக போல் தாயிக்கா தாவேக்கா. சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ப்ரோ.